நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் கேட்கிறத நாம கொடுக்காம, அது ஒருவேளை நாம ரொம்ப விரும்புகிற ஒரு காரியமா இருக்கலாம், அது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம், அது நம்முடைய எதிர்காலமா இருக்கலாம், நம்முடைய சில சம்பத்துக்களா இருக்கலாம், இல்ல நாம விட விரும்பாத ஒரு பாவமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். தேவன் நம்மை முழுவதுமாய் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. முழுசா கொடுக்காம கொஞ்சத்தை மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நல்லா கை அசைத்து ஆராதித்தாலும், நல்லா கத்தி ஆராதித்தாலும், நாம என்ன வேணா செஞ்சாலும், எவ்வளவு உபவாசித்தாலும் தேவன் சொல்லுகிறார், இது அர்த்தம் இல்லாத ஆராதனை என்று சொல்கிறார். இப்படி ஆராதிப்பதெல்லாம் தப்பு இல்லை, கையாட்டி ஆராதிப்பது தப்பு இல்லை, சத்தமா ஆராதிப்பது தப்பு இல்லை. ஆனால் நம்மை கொடுக்காமல் இதெல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இந்த செய்தியில நான் முதலாய் சொல்ல வந்தது, நாம் அவருக்காக இருக்கிறோம். அவர் நம்மையே அவருக்காக தான் உண்டாக்கி இருக்கிறார், அவர் நமக்காக இல்லை. நாம் அவருக்காக இருக்கும்போது அவர் நம் தேவைகளை பார்த்துக் கொள்கிறார், உண்மைதான். ஆனா அந்த வசனங்கள்லாம் பிடிச்சிட்டு ஏதோ நாம தான் ராஜா மாதிரி நினைச்சிட்டோமே. வேதம் சொல்கிறது, அவர் ராஜா, நாம் பிரஜை. அவர் எஜமான், நாம் வேலைக்காரர். அவர் தகப்பன், நாம பிள்ளை. ஆனா நாம நமக்காய் அவர் இருப்பது போல் நினைக்க ஆரம்பித்து விட்டோமே. ஏன் அப்படி ஆயிடுச்சு? எதனால? அவரை நம்பி நம்மால் நம் வாழ்க்கையை அவர் கைகளில் கொடுக்க முடியல. இதுதான் என்னுடைய செய்தியின் முக்கியமான பகுதி. முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நம்மையே கேட்கிறார். அது நம்ம மனசுல பதியணும். முதலாவது பதிந்து விட்டால், இல்லை ஏற்கனவே நமக்கு தெரிந்திருந்தாலும் நம்மால் ஏன் அப்படி நம்மளை கொடுக்க முடியல? நாம் ஏன் அவரை நம்பி அவரை கையில் நம்மளை கொடுக்க முடியல? நம்மால் ஏன் நம்ப முடியலன்னா, நாம் இன்னும் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. நாம் நன்றாய் அவரை அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்மால் அவரை விசுவாசிக்க முடியும். நாம் விசுவாசித்தோம் என்றால் நம்மால் கீழ்ப்படிய முடியும். திரும்ப சொல்றேன், நம்ம நல்லா அவர் அறிஞ்சிட்டோம்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து விட்டால் நம்மால் அவரை நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். நாம் அவரை நம்பிட்டோம்னா அவர் சொல்றதை நம்மால செய்ய முடியும். நாம் அவருக்காக, ஆமா ஆண்டவரே நான் உங்களுக்காக தானே அவர் கையில் நம்ம கொடுக்க முடியும்.